முதற்கண் மிக அற்புதமாக இறைவணக்கம் பாடிய பவதாரணிக்கு வாழ்த்துக்கள். ராம் பேசின பிறகு நான் பேசணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்போ ரொம்ப சுருக்கமாக மிக அற்புதமாக சப்தமாதர்களுடைய முக்கியத்துவத்தை வராக புராணத்தில் வந்த ஒரு கதையை கொண்டு எளிமையாக நமக்கெல்லாம் புரியும் வண்ணம் சொல்லி, இந்த விஸ்மயம் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கார். அந்த சுருக்கமாக சொன்னாலும் அடர்த்தியாக இருந்தது அவருடைய அந்த நோக்கம். எல்லா பெரிய காரியங்களும் உலகில் தழைத்தோங்கிய பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு ரொம்ப அடிப்படை என்னென்னா நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும். அது ஸோ ராமுடைய அந்த நல்ல நோக்கம் மிகப்பெரிய வெற்றியையும் உயரத்தையும் தொட நம் அனைவருடைய வாழ்த்தையும் உரித்தாக்கிக் கொள்வோம். அதே மாதிரி இங்கே அவர் மேடையில் சொன்னதெல்லாம் உண்மை தான். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த மாதிரி இது பற்றி ரொம்ப நாளாக அவர் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் தான். பரிவாதினி அப்படிங்கிற ஒரு இசை சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பை அவர் இதே மாதிரி நல்ல நோக்கத்துக்கு தான் அவர் ஆரம்பித்தார். இசை அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் கிளைப்பட்டு வளர்ந்திருந்தாலும் அதில் நாதஸ்வரம், தவில் இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா தொன்மை அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார். நாங்கள் சொல்கிறதே ஒரு 15-20 வருஷத்துக்கு முந்தைய உள்ள டிஸ்கஷன்ஸ். அப்போது இந்த வரலாறு.com ஆசிரியர் குழுவில் அவரும் ஒருவர். ஆரம்ப காலத்தில் கல்வெட்டு, இலக்கியம், சிற்பம் அப்படின்னு நிறைய கட்டுரைகளை வந்து வரலாறு.comக்கு வழங்கிய ஒரு பெருமகனார் அவர். இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் கோயிலாக சென்று கொண்டிருக்கும் பொழுது மலையடிப்பட்டி அப்படின்னு திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள மலையடிப்பட்டியில் இந்த பரிவாதினி பற்றிய குறிப்புகள் இருந்தது. அதிலிருந்து அவருடைய பயணம் திசை மாறிவிட்டது. வரலாற்றிலிருந்து இசைக்கு சென்று விட்டார். இப்போ இந்த விஸ்மயத்தின் மூலமாக மீண்டும் வரலாற்றுக்குள் வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. ஸோ அந்த பரிவாதினி தோற்றுவிக்கும் பொழுது அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, இசை பற்றிய தொன்மையான செய்திகளை உலகத்திற்கு சொல்வதுடன் நலிந்து வரும் இசைக்கலைஞர்களையும் நாதஸ்வரம், தவில் போன்ற அதெல்லாம் வந்து மீண்டும் வந்து பழைய லெவலுக்கு கொண்டு போகணும், அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கி அதை ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் ஈட்டியிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். உலகம் பூரா இப்போ ராம்னா உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும். பரிவாதினி இன்னும் நல்லா தெரியும். நமக்கே தெரியும், இந்த நம்ம ஸ்ரீவத்சம் தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட 45 கச்சேரி ஸ்ரீவத்சத்திற்கு அவர் வழங்கியிருக்கிறார். ஸோ அவருடைய நோக்கம் உயர்வாக இருந்ததுனால் அது மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அது மாதிரி இன்றைக்கும் வந்து இந்த சிலைகளை மீட்டுருவாக்கம் செய்ததில் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, சிலைகள் செய்வது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய சிற்பிகள் இருக்காங்க, ஸ்தபதிகள் இருக்காங்க. செங்கலில் நிறைய இப்போ இன்றைக்கி வந்து கோயில்களுக்காக சிலைகளை செய்யக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருக்குது. அவங்களுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, ஒரு ஐக்கனோகிராஃபி மாடல் ஒன்று வச்சுக்கிட்டு, இப்போ நீங்கள் முருகன் கேட்டிங்கன்னா முருகன் செஞ்சு கொடுத்துருவாங்க, விநாயகர் கேட்டால் விநாயகர் செஞ்சு கொடுத்துருவாங்க. எந்தெந்த சிற்பங்களை உங்களுக்கு வேண்டுமோ அதை அதனுடைய ஐக்கனோகிராஃபியை பேஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ ராமுடைய முயற்சி என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த பாரம்பரியம் இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, கோயில் கலையிலேருந்து வருது. இந்த கோயில் கலையை நம்ம அடிப்படையாக பார்க்கும்பொழுது 3 விதமான கட்டுமானங்கள் இருக்குது. குடைவரை, உருகல் தளி மற்றும் கட்டுமான தளிகள் அப்படின்னு 3 விதமான தளிகள் இருக்கின்றன. அதில் குடைவரை காலத்திலிருந்தே சப்தமாதர்களுடைய இருப்பை நாம் பார்க்க முடிகிறது. இதில் பங்களிப்பு பல்வேறு விதமான டைனாஸ்டிஸ் பங்களிச்சிருப்பாங்க. உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், சிற்றரசர்களை வந்து முத்தரையர்கள் அப்படிங்கிற ஒரு கிளான், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கோயில்கள்லேயும் விதவிதமாக இந்த சப்தமாதர்கள்லேருந்து மற்ற உருவங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து
ரொம்ப அழகாக இருக்கும். சப்த மாதர்களே நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரம் மகாபலிபுரத்துலேருந்து தெற்க வந்து திருப்பரங்குன்றம் வரைக்கும் நீங்கள் என்டையராக நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அழகு. ஐக்கனோகிராஃபியில் அது வந்து ஒன்றிணைந்தாலும் ஒவ்வொரு கோவிலில் உள்ளதும் யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ ராமுடைய முயற்சி என்ன அப்படின்னா, அதில் எது அழகு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காலத்துக்கு முன்னாடி போக 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 அழகு அதிகம். குறிப்பாக இந்த பர்டிகுலர் சப்த மாத்திரிகா வந்து திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள திருநெடுங்கலம் அப்படின்னு ஒரு ஆதித்தா பீரியட் டெம்பிள். ஆமாம், ரைட்? ஸோ கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு படைப்பு. அதை ஃபோட்டோஸ் எடுத்து 3D பிரிண்ட் பண்ணி அது மாதிரியே மீட்டுருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி. ஸோ இப்போ சப்த மாத்திரிகாஸ்னால் இவர் இப்போ இன்றைக்கி திருநெடுங்கலம் பண்ணியிருக்கார், நாளைக்கு திடீர்னு மாமல்லபுரத்தை பண்ணலாம். ஸோ சப்த மாத்திரிகாஸ்லேயே பல வெர்ஷன்ஸ் வந்து அவரால் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு முயற்சி அப்படிங்கிறது வந்து மிகவும் புதுமையான முயற்சி. மிக முக்கியமாக அடியேன் கருதுவது வரலாற்றை மக்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு பெரிய முயற்சி. அந்த அவருடைய உயர்ந்த முயற்சியை உங்களுடைய ஆசீர்வாதத்துடன் தொடங்க வேண்டும் என்று நினைத்த அவருடைய எண்ணத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் உரித்தாக நிற்க. இன்றைக்கி வந்து இங்கே அவர் பல புதுமைகளை நிகழ்த்தவிருக்கிறார். அவருடைய பெயர் நீங்கள் பரிவாதினின்னு ஒன்று பார்த்தோம். அதில் இந்த விஸ்மயம் அப்படிங்கிற முத்திரை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். விஸ்மயம் என்பது ஆச்சரியப்படுதல். ஆச்சரியப்படுறதுலே அதுக்கு ஒரு பெரிய குறியீடு என்ன அப்படின்னா, பாரதியார் சொன்னார்ல, பெரிதினும் பெரிதுகள். அந்த மாதிரி இதை தாண்டின ஒரு ஆச்சரியம் உலகத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரையாக அந்த விஸ்மய முத்திரை வந்து பெரியவர்களால் போர்ட்ரேட் செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் யோசித்து அந்த நிறுவனத்திற்கு விஸ்மயம் அப்படின்னு ஒரு பேர் வச்சதுக்கு அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். பின்னாடி எல்லாரும் விஸ்மயத்தில் உள்ள சிலை எப்பேற்பட்டதுன்னு அவங்க அந்த விஸ்மய முத்திரையை பிடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அவர் எட்டட்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், ஒன்றுலேயும் அவர் ஒரு வாய்ப்பை ஒரு சின்ன பொண்ணு +2 படிச்சுட்டு இருக்கான். இங்கே வந்து அவளுடைய திறமையை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கார். அடுத்ததாக இன்றைக்கி ஒரு கச்சேரி ஒன்று நடக்க போகிறது. அதில் இதுவரைக்கும் இல்லாமல் வரலாற்றில் முதல் முறையாக சப்த மாதர்களுக்கான கிருதியை அவர்களே எழுதி அதை இங்கே நமக்கு வாசித்து காமிக்க போகிறாங்க. அவருடன் பேசி கொண்டிருந்த பொழுது இன்று நமக்கு அந்த கச்சேரி செய்ய போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, ராம் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, இசையில் அவருடைய ஞானம். ஸோ அவர் வந்து ஒருத்தரை வந்து இவங்க தான் ஃப்யூச்சரில் வந்து டாப்பர்ஸாக வரப்போகிறாங்க அப்படின்னு என்னோட 1 to 1 பகிர்ந்து கொண்டார். அதனால் அவங்க இங்கே உட்காந்துருந்தாக்க இதை நல்லா நோட் பண்ணிக்கணும் அவங்க. அதற்கு பிறகு சப்த மாதர்கள் இல்லையா, இந்த 7 தெய்வ சிலைகளையும் சாதனைகள் புரிந்த 7 பெண்மணிகள் வெளியிட வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அப்புறம் அவருடைய நட்பு வட்டாரத்திலிருந்து ஒரு 3 பேரும், ஸ்ரீவத்சத்திலிருந்து ஒரு 4 பேருமாக அந்த 7 பேர் வந்து அதனை வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஸ்ரீவத்சத்துலேருந்து ஒரு 4 பேர், உங்களில் 4 பேர், அவங்க அந்த 7 பேர் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி அதை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நான் வாசிச்சுட்றேன். ஸ்ரீமதி மீனா சங்கர், ஸ்ரீமதி சாந்தா கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீமதி சுதா ரங்கராஜன், ஸ்ரீமதி டாக்டர் பிரீத்தி சந்திரமோகன், ஸ்ரீமதி டாக்டர் ரமா பார்த்தசாரதி, ஸ்ரீமதி ஜெயா கணபதி. இந்த 7 பேரும் இன்றைக்கி வந்து இந்த 7 சிலைகளை வந்து வெளியிடுவார்கள். அதான் இன்றைக்கி அதுக்கு பிறகு இந்த கர்நாடிக் கான்சர்ட் பை வித்வான் சின்னமனூர் டாக்டர் விஜய் கார்த்திகேயன். ஸோ அவருடைய டீம் வந்து இப்போது இந்த நிகழ்ச்சி இனாகுரல் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு ஸ்பெஷல் இன்னிசை நிகழ்ச்சி வழங்க போகிறாங்க. அதில் வரலாற்றில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட சப்த மாத்திரிகா கிருதீஸ் வந்து வாசிக்கப்படும். ஸோ எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து ஒரு அருமையான காலை பொழுது
தெய்வீகமான காலைப்பொழுது. இந்த காலைப்பொழுதிலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் சப்த மாத்ரிகாஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்களுடன் இணைந்து சிந்திக்க கிடைத்த ஒரு பெரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை வழங்கிய ராமுக்கு நன்றி கூறி உரையை துவக்குகிறேன். இதை நான் ஒரு வாய்ப்பாக தான் கருதுகிறேன். வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமானது. நம்முடைய அன்றாட வாழ்வில் பொதுவாக அரசியல்வாதிகள்லாம் கூட சொல்லுவாங்க, இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு அப்படிம்பாங்க. சாதாரண நிகழ்ச்சிக்கும் வரலாற்றுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பொது வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் பெரும் கால நிரலிலும் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை பொறுத்து வரலாற்றிலே சிறந்த நிகழ்ச்சிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அந்த வகையில் இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரும் நாட்டில் உலகளவில் ரிலிஜன் அப்படிங்கிறது இருக்குது. அங்கங்கே ஒவ்வொரு பிராந்தியத்திலும் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள், கடைபிடிக்கக்கூடிய மரபுகள் இதெல்லாம் தொடர்ந்து கல்ச்சராகி அது தொடர்ச்சியாக முகிழ்ந்து வருகிறது. இந்தியாவினுடைய தொன்மை அப்படின்பது பல விஷயங்களை ஒன்றடக்கியது. அதுதான் இந்தியாவுடைய தனித்துவம். அது என்ன அப்படின்னா, வெறுமனே ஒரு வழிபாடு சார்ந்ததாக அது இருக்காது. வரலாறு, கலை, இலக்கியம், பண்பாடு, சமயம் இது எப்பொழுதுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொண்டு வரலாற்று நெடுகிலும் பயணிப்பதை, அந்த அதிசயத்தை இந்தியா உள்ளே அடக்கியிருக்கிறது அப்படிங்கிறது தான் எங்கள் போன்றவருடைய அவதானிப்பு. அது வேகமாக வளர்ந்து வரும் விஞ்ஞானத்தின் சத்தத்தில் கரைந்து காணாமல் போய்விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவலையிலும் நாங்கள்லாம் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது பண்ண ஆசைப்படுறோம். ஸோ சப்த மாதர்கள் அப்படிங்கிற ஒரு இந்த வழிபாடு எங்கிருந்து தோன்றியது அப்படிங்கிறத ஒரு வராக புராணத்தை வச்சு சொல்லிட்டார் அவர். புராணங்கள்லேயே பார்த்திங்கன்னா மத்ஸ்ய புராணம், வராக புராணம், அக்னி புராணம், விஷ்ணு தர்மோத்தர புராணம், இத்தனை புராணங்கள்லேயும் சப்த மாதர்களை பற்றின ரெஃபரன்சஸ் வருது. அதே மாதிரி மகாபாரதத்தில் முதன்முறையாக சப்த மாதர்கள் பற்றின ரெஃபரன்ஸ் வருது. வரலாற்று ரீதியாக பார்த்தா எப்போ முதல்ல சப்த மாதர்களுடைய வழிபாடு வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வரலாறு அப்படின்னு நீங்கள் பியூராக சயின்ஸ் படி பார்த்தா சிந்து சமவெளி நாகரிகத்தில் அதிலிருந்து கிடைச்ச தொன்மங்களில் ஒரு நாணயத்தின் பின்பகுதியில் 7 பெண்கள் வீற்றிருக்கக்கூடிய ஒரு காட்சி வருகிறது. இந்த வரலாறை 2 விதமாக வரலாற்று ஆய்வாளர்கள் பார்ப்பார்கள். வேதகால நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் ரெண்டும் பார்த்திங்கன்னா இதனுடைய காலம் தொடர்ந்து ஒரு டிபேட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எது முன்னாடி எது பின்னாடி அப்படிங்கிற டிபேட் இன்னும் முடியலை. ஒரு சாரார் வேதகால நாகரிகம் கிமு 5000க்கும் 3000க்கும் உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் 1500க்கும் கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கும் உட்பட்டது, அல்லது 500க்கும் 1500க்கும் இடைப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த பின்னாடி சொல்கிறவங்களுடைய கூற்று உண்மை என்று எடுத்துக்கொண்டால் சிந்து சமவெளி நாகரிகம் முன்னாடி வருகிறது. ஸோ அதனால் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைத்த அந்த தொன்ம அடையாளத்தை நான் முதல்ல சொல்லிவிட்டு, வேத நாகரிகத்தில் ரிக்வேதத்தில் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய நிவேதன பொருட்களில் சோமபானமும் உண்டு. அந்த சோமபானத்தை தயாரித்த பெண்கள் 7 பேர் என்று ரிக்வேதத்திலிருந்து ஆரம்பித்து சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து ஆரம்பித்து இதனுடைய ரூட்டு அப்படி பின்னாடி போகிறது. அதன் பிறகு கிளியர் கட் எவிடன்சஸ், இந்த அன்னையர் எழுவர், தமிழில் சப்த மாதர்கள் அப்படிங்கிறத நம்ம தமிழில் மொழிபெயர்த்தா அன்னையர் எழுவர். இந்த அன்னையர் எழுவர் வழிபாடு இந்தியாவெங்கிலும் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். காஷ்மீர் டு கன்னியாகுமரி நம்ம இப்போ சொல்கிறோம்ல, இது அந்த காலத்துலேருந்தே இருந்ததற்கான சான்றுகள் இந்த சப்த மாதர்களை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். கிபி 1 நூற்றாண்டில் குஷானர்களுடைய காலகட்டத்திலேயே
முதன்முறையாக பலகை சிற்பங்களாக சப்தமாதர்களுடைய சிற்பங்கள் தோன்ற ஆரம்பித்தது. பின்னாடி 2-3 நூற்றாண்டுகளில் குப்தா பீரியடில் அடுத்த லெவலில் ஒரு பெரும் எழுச்சி பெற்றது. இந்த சப்தமாதர்களுடைய புராண வரலாறை நம்ம பார்க்கும் பொழுது 2-3 புராணங்களில் அவருக்கும் முருகனுக்குமான தொடர்பு பெருமளவில் எடுத்துரைக்கப்படுகிறது. அதனால் இந்த குப்தா பீரியடில் அதில் இன்ஸ்பயர் ஆகி ஸ்கந்தகுப்தர் அப்படின்னே ஒருத்தர் பேர் வச்சிருந்தார். அந்த ஸ்கந்தகுப்தருடைய காலத்தில் பொதுவெளியில், அதாவது ரூரல் ஏரியாவில் ஃபோக் டெய்ட்டியாக இருந்த இந்த சப்தமாதர்களுடைய வழிபாடு ராயல் கோர்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டிலே அரசர்களால் வழிபடக்கூடிய தெய்வத் தொகுதியாக சப்தமாதர்கள் இடம்பெற்றனர் என்று வடநாட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவதை பார்க்க முடிகிறது. இந்தியாவெங்கிலும் இப்போ இன்றைக்கி நேபாளெல்லாம் ஒரு காலத்தில் இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி தான். நேபாளத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த சக்தி வழிபாட்டினுடைய ஒரு அங்கமாக சப்தமாதர் வழிபாடு இருந்தது. அங்கே இன்னொரு பெண் தெய்வத்தை சேர்த்து அஷ்டமாத்திரிகா வழிபாடாகவும் அது அமைந்தது. காட்மாண்டு வேலியில் இது அப்படியே இன்னொரு படி மேலே போய் அந்த 7-8 எப்படி அப்படின்னா திசை 8 இல்லையா, திசை 8க்குமான தெய்வமாக சப்தமாதர்களை அவர்கள் அஷ்டமாத்திரிகாக மாற்றி அதற்கு ஒரு மையத்தை உண்டாக்கி 9 தெய்வங்களை வழிபடக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது காட்மாண்டில் வந்தது. இப்போ இந்த 7ங்கிறது 9ஆன கதை. அது நேபாள சேர்த்துனோம்னா அது நமக்கு புரியும். அதுக்கப்புறம் ஒரிசா, கேரளா, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சப்தமாதர்கள் வழிபாடு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை அதுக்கான ட்ரேஸ் இருக்குது. தமிழகத்தில் உள்ள இந்த சப்தமாதர்களுடைய வரலாறு ரொம்பவும் ரசிக்கத்தக்கதாக இருக்கும். அதனுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழகத்தை பொறுத்தளவில் வரலாற்றை அறிவதற்கு பல்வேறு விதமான ரிசோர்ஸஸ் இருக்குது. அதில் ப்ரைமரி ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறது தொல்காப்பியம் மற்றும் சிலப்பதிகாரம் என்ற 2 பெரும் காப்பியங்கள். தொல்காப்பியத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. தமிழுக்கு இலக்கணம் வகுத்ததாக இருக்கட்டும், வாழ்வியலை ஒவ்வொரு கட்டமாக படம் பிடித்து காட்டுவதாக இருக்கட்டும், நிலங்களை பிரித்து 5 வகை நிலங்களை நமக்கு அறிமுகப்படுத்துவதாகட்டும், இந்த சமயம் மற்றும் வழிபாடு இதனுடைய ஆரிஜின், அப்புறம் ப்ராசஸ், வளர்ச்சி, இது போன்ற தன்மைகளாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பெரும் இலக்கியமாக தொல்காப்பியம் கருதப்படுகிறது. ஸோ தொல்காப்பியம் 2 நிலைகளை பதிவு செய்கிறது. நம்முடைய மனித வாழ்வியல் முதலில் வேட்டுவ சமுதாயமாக இருந்து பின்பு வேளாண் சமுதாயமாக மாற்றம் பெற்ற அந்த டிரான்சிஷனை அழகாக பதிவு செய்யக்கூடிய ஒரு பெரும் இலக்கியமாக தொல்காப்பியம் விளங்குகிறது. ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, தோற்றுவாய், சப்தமாதர்களுடைய தோற்றுவாய் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஒன்றிலிருந்து ஏகம் அநேகம் அப்படிங்கிறது நம்ம அத்வைத தத்துவத்தினுடைய ஒரு ஸ்லோகன். ஏகமாகி நின்றது தான் அநேகமாக மாற்றம் பெற்றது அப்படின்னு. அதனால் தொல்காப்பியத்தில் வேட்டுவ சமுதாயத்திலிருந்து வேளாண் சமுதாயம் மாற்றம் பெற்ற காலத்தில் மனிதர்கள் வழிபட்ட பெண் தெய்வமாக கொற்றவை இடம்பெறுகிறாள். ஸோ கொற்றவை வழிபாடு அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் இருந்தது. தொல்காப்பியத்திற்கு பிறகு அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய சமயம், இலக்கியம், வரலாறு, இதை எல்லாத்தையும் நாடி பிடிச்சி பார்க்குறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ரிசோர்ஸ் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் இந்த தொல்காப்பியத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகருது. சிலப்பதிகாரத்தில் கொற்றவை பற்றியும் வருகிறது. உமை, சிவனின் மனைவியாக உமை முதலில் நமக்கு ஒரு ரெஃபரன்ஸாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் காப்பியம் எது என்றால் சிலப்பதிகாரம். அதே மாதிரி கொற்றவை யார் அப்படிங்கிறத துளி கூட சந்தேகம் இல்லாமல், கொற்றவை என்பது ஒரு தனி தெய்வமா அல்லது
சிவனின் மனைவி தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு எழும். அந்த கேள்விக்கு ஐயம் திரிபுர சிலப்பதிகாரத்திலே விடையிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது வடக்கிற்கும் தெற்கிற்குமான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கலாச்சார தொடர்பு, ஒன்றை ஒன்று ஏற்றுக்கொண்டு புதிதாக மாற்றம் பெறுவது அப்படிங்கிற ஒரு வடக்கிலிருந்து வந்த சமயமும் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சமயமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து புதிய ஒன்றாக மாற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தை சிலப்பதிகாரம் தெள்ள தெளிவாக பதிவு செய்கிறது. சிலப்பதிகாரத்திலே உமையும் சிவனுடைய மனைவியாக நமக்கு அடையாளம் காட்டப்படுகிறார். கொற்றவையும் மாதொரு பாகனாய் வேதங்கள் விதந்தோத்த என் முன்னே நிற்கிறாய் அப்படின்னு ஒரு வேட்டுவன் பாடுவது போல சிலப்பதிகாரத்திலே கொற்றவையை சிவனின் மனைவி என்று தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அதே சிலப்பதிகாரத்தில் அன்னையர் எழுவரின் வழிபாடும் தெள்ள தெளிவாக பதிவு செய்யப்பட்டது. ஒரு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், விஸ்மயம் என்றே கூறலாம். எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த 7 தொகுதியை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, அதுவும் ரொம்ப சிலப்பதிகாரத்தினுடைய மாட்சிகளில் ஒன்று பிரம்மாண்டமான விஷயங்களை எளிமையான கதாபாத்திரத்தின் மூலம் வெளிப்படுத்துவது. சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் வழக்குரைத்த காதை என்று ஒன்று வரும். அந்த வழக்குரைத்த காதையில் ஒரு வாயிற்காவலன் இந்த சப்த மாதர்களை நமக்கு அறிமுகப்படுத்துவான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அறுவர்க்கு இளைய நங்கை அப்படின்னு ஒருத்தரை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறான். அந்த அறுவர்க்கு இளைய நங்கை இது ஒரு சின்ன சொற்றொடர் தான். இது வரலாறை புரிந்து கொள்வதற்கும் வேறுபாடுகளை கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி ஒருங்கிணைச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு லைன் அவ்வளோ பெரிய ரோலை ப்ளே பண்ணுச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அறுவருக்கு இளைய நங்கை. யார் அந்த அறுவர்? இப்போ இந்த 7 பேர் அதில் பார்த்துட்டிங்க இல்லையா? பிராமி. இதை 2 விதமாக வரலாற்று ஆய்வாளர்களும் சமய வல்லுநர்களும் அர்த்தம் எடுத்துப்பாங்க. பிராமினா யாருன்னா பிரம்மனின் மனைவி என்று சொல்வதும் உண்டு, பிரம்மனுடைய ஆற்றல் தாங்கிய பெண்மணி என்று சொல்வதும் உண்டு. பிராமி. மகேஸ்வரி யார்? சிவனின் மனைவி. சிவனின் மனைவியோ அல்லது சிவனின் பெண் சக்தி, சிவனுடைய ஆற்றலினுடைய பெண் வடிவம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கௌமாரி, முருகனின் மனைவி. பிராமி சொல்லிட்டேன், மகேஸ்வரி சொல்லிட்டேன், கௌமாரி சொல்லிட்டேன். வராகி, வராக பெருமானுடைய அவதாரம். இன்னொன்று என்ன? வைஷ்ணவி, சிவன் விஷ்ணுவுடைய மனைவி. ஸோ இந்த 6 பேருக்கும் 6 விதமான மனைவி சொல்லியாச்சு. இப்போ நம்ம சாமுண்டியா வழிபடக்கூடிய இந்த சாமுண்டியினுடைய ஏர்லியஸ்ட் வடிவம் எதுன்னா காளி. இதை காளின்னு சிலப்பதிகாரம் தெளிவாகவே அடுத்தடுத்த வரிகளில் சொல்லிடுது. இந்த 6 பேரும் ஒருவருடைய மனைவியாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த காளியாகிய அந்த பெண் தெய்வம் யாருடைய மனைவியும் இல்லாமல் நேரடியாக இறைவியின் சக்தியாக, அவர் சொன்னார் இல்லையா, இந்த வராக புராணத்தில் வரக்கூடிய அந்த அசுரனை அழிப்பதற்கு இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சக்தி. ஸோ அப்போது காளியினுடைய தோற்றத்திற்கு முன்பு 6 பேர் இருந்தாங்க. இந்த காளி முதலாக அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த சப்தமாதர்கள் குழுவில் காளி சேர்ந்த பிறகு அன்னையர் எழுவராக மாற்றம் பெற்றனர். அதுலேருந்து சப்தமாத்திரியர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டானது. அந்த காளி பின்னாடி சாமுண்டியா மாற்றம் பெற்றதை புராணங்கள் எல்லாம் சொல்லாது. வரலாறை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய அறுவருக்கும் இளைய மங்கை அப்படிங்கிறத எப்படி பின்னாடி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த உரையினுடைய கோயில்களை பற்றி சொல்லும்பொழுது நம்ம அதை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சிலப்பதிகாரத்திலேயே வழிபாடு அப்படிங்கிறத நம்ம 2 விதமாக ஒரு அறிவியல் ரீதியாக புரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகாரத்திலேயே முதல் முறையாக சிவனின் மனைவியாக உமை அறிமுகப்படுத்தப்படுகிறாள். சிலப்பதிகாரம் என்ற நீண்டப்படும் இலக்கியத்திலே
உமை 3 இடத்தில் வருகிறார். அந்த 3 இடத்திலும் சிவனின் வீரம் வெளிப்பட்ட தலங்களை பற்றி சொல்லும் பொழுது சிவனின் மனைவியாக 2 இடத்தில் வெளிப்படுத்தப்படுகிறார். ஆனால் இந்த கொற்றவையை அப்படி ஒரு கொண்டாட்டம் கொண்டாடியிருப்பார் சிலப்பதிகாரத்தில். வேட்டுவ வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு கதை, ஐயை அப்படிங்கிற ஒரு கோட்டம். அந்த கொற்றவை எப்படி கொற்றவையினுடைய ஐக்கோனோகிராஃபி பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக சிலப்பதிகாரத்தில் எடுத்தாளப்பட்டிருக்கும். கொற்றவை அப்படி கொண்டாடியிருப்பாங்க. ஏன்னா வெகுஜன மக்கள் கொண்டாடக்கூடிய தெய்வமாக கொற்றவை இருந்தது. அது மட்டுமல்லாமல் நவீன காலம் வரை போர் என்பது தவிர்க்க இயலாது. போர்க்கடவுளாக கொற்றவை இருந்தமையால் கொற்றவையை வணங்கி போருக்கு சென்றால் கண்டிப்பாக வெற்றி கிட்டும் என்ற நம்பிக்கை காலம் காலமாக இருந்ததால் கொற்றவை அன்றிலிருந்து இன்று வரை இன்னமும் சிறப்பாக கிராமங்களில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ சிலப்பதிகாரத்தில் முதன்முறையாக ஒரு தமிழ் இலக்கியம் சப்தமாதர்களுடைய இருப்பை பதிவு செய்வது சிலப்பதிகாரத்தில். இதனைத் தொடர்ந்து திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, பரிபாடல் போன்ற இலக்கியங்களெல்லாம் கொற்றவையை பற்றி சப்தமாதர்களை பற்றி நன்கு பதிவு செய்கிறது. இந்த திருமுருகாற்றுப்படையில் முருகனுக்கும் கொற்றவைக்குமான ரிலேஷன்ஷிப்பு தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. கொற்றவை மைந்தன் என்று முருகனை கூப்பிடுகிறது. அதுக்கப்புறம் பழையோல் குழவி அப்படின்ற ஒரு வார்த்தையின் மூலமாக முருகனை திருமுருகாற்றுப்படை சுட்டுகிறது. பழையோல் குழவி, இந்த வார்த்தையை நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம சிலப்பதிகாரமே ஒரு பழமையான இலக்கியம். அந்த பழமையான இலக்கியத்தில் முருகப்பெருமானை பழையோல் என்று அவர் சுட்டுவது இந்த கொற்றவையை. பின்னாடி மலையவள் மகன் அப்படின்னு அந்த உமையினுடைய மகனாகவும் திருமுருகாற்றுப்படை அவங்கள ஐடென்டிஃபை பண்ணும். இதன் மூலமாக இந்த இலக்கியங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னென்னா, உமை கொற்றவை இருவரும் ஒருவரே அப்படிங்கிறத நம்முடைய இலக்கியங்கள் காட்டும். ஸோ அது வழிபடக்கூடிய மக்களின் தன்மையை பொறுத்து இந்த பெயர் மாற்றம் பெறுகிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இது மாதிரி ரொம்ப செழுமையாக இருந்து கொண்டிருந்த இலக்கியங்களில் செழுமையாக இருந்து கொண்டிருந்த இந்த தெய்வங்கள் எல்லாம் பின்னாளில் கோயில் கட்டுமானத்தில் நம் கண் முன்னே காட்சி கொடுக்க தொடங்கியது. இதுவும் இந்தியா பூரா இருந்தது. வெஸ்டர்ன் கங்கா டைனாஸ்டின்னு சவுத் வெஸ்ட் ஆஃப் கர்நாடகா கிட்டத்தட்ட 350 ஏடிலேருந்து 1000 ஏடி வரைக்கும் சப்தமாதர்களை அப்படி கொண்டாடிய ஒரு வம்சம். அப்புறம் இந்த பிரதிகாரா கூர்ச்சராஸ் அப்படின்னு ஒரு டைனாசிட்டி, சாந்தலர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை சப்தமாதர்கள் தான் அவங்களுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் வர்ஷிப். நேபாளத்தில் பார்த்துட்டோம், ஒரிசாவில் பார்த்துட்டோம். மேலை சாளுக்கியர்கள்னு நம்ம வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் இருக்காங்க. சாளுக்கியா டைனாஸ்டியில் ஒரு அதிசயமான ஒரு குறிப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, சாளுக்கியர்களுடைய மூதாதையர்களே சப்தமாதர்கள், தே ஆர் பிளஸ்டு பை சப்தமாத்ரிகாஸ் அப்படிங்கிறத வரலாற்றில் பல இடங்களில் பதிவு பண்ணுறாங்க. சாளுக்கியா தேசத்திலும், அதாவது இன்றைய கர்நாடகா, கேவ் டெம்பிள்ஸ்லேருந்து பின்னாடி உள்ள ஸ்ட்ரக்சுரல்ஸ் டெம்பிள்ஸ்லேருந்து சப்தமாத்ரிகா தொகுதி இல்லாத இடமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. தமிழகத்தில் முதல் முறையாக மகேந்திரவர்மர் ஆரம்பித்து வைக்கிறார். பின்னாடி தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய தொன்மையான சான்று, வட தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய தொன்மையான சான்று காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் 2 இடங்களில் சப்தமாதர்களுடைய தொகுதி இருக்கிறது. அந்த ஒரு தொன்மை அப்படிங்கிற விதத்தில் தமிழ்நாட்டினுடைய வடக்கு தெற்கு 2ல் பார்த்தா பாண்டியா தேசத்தில் தான் ரொம்ப அதிகம். பாண்டிய தேசத்தில் புதுக்கோட்டையும் பாண்டிய தேசமாக கருதினால் ஒரு 5 குடைவரை கோயில்களிலே சப்தமாதர்களுடைய தொகுப்பு இடம்பெறுகிறது. குறிப்பாக திருப்பரங்குன்றம், திருக்கோலக்குடி, குன்னத்தூர், திருக்கோகர்ணம், அதன் பிறகு மலையடிப்பட்டி முத்தரையர்கள் கால கட்டுமானமாக வரும். மீதி நான் சொன்ன 4ம் பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடைய குடைவரை தொகுதிகள். இதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக
இது என்னுடைய ஓன் இன்டர்பிரட்டேஷனாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ராம் உட்காந்துருக்கும்போது நான் இன்னும் ஜாக்கிரதையாக பேசணும். இல்லை, அறுவருக்கு இளையநங்கை அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி சொன்னேன் இல்லையா? பின்னால் புராண கதைகளில் காளி சாமுண்டியாக மாற்றம் பெறுவதை ஒரு புராணம் சுட்டும். இதை தமிழ்நாட்டிலையும் அதை ரிசம்பிள் பண்ணக்கூடிய பல செய்திகள் வருகிறது. இந்த திருப்பரங்குன்ற தொகுதி திருக்கோகர்ணத்தில் ரொம்ப அழகாக அந்த குடைவரையில் தெற்கு பக்கத்தில் சிவன், வடக்கு பக்கத்தில் சாமுண்டி, நடுவில் இருக்க கிழக்கு பார்த்து இந்த 6 பேர் கிழக்கு பார்த்து இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த 3 குடைவரை தொகுதிகளில் இது மாதிரி பார்க்குறோம். ஸோ இந்த அறுவருக்கு 6+1 அப்படிங்கிற இந்த கான்செப்டில் ஒரு 3 குடைவரை தொகுதிகளில் எல்லாம் பாண்டிய தேசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடைக்குது. இங்கே மலையடிப்பட்டியில் வரிசையாக வீரபத்திரர், கணேசர் இவரோட வரிசையாக ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி குன்றாண்டர் கோயில்லையும் அதே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி காலம்பரம் அவரோட பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்த திருநெடுங்கலத்துலேயும் அந்த வீரபத்திரர் விநாயகரோடு சேர்ந்து தான் இந்த அன்னையர் எழுவர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அது ஒரு நீண்ட நெடிய ஆய்விற்கான ஒரு தகவல். அன்னையர் எழுவர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் விநாயகரும் வீரபத்திரரும் இருக்கக்கூடிய ஒரு காட்சியையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் சிலப்பதிகாரம் தொடங்கி அதே மாதிரி இப்போ ஆகமத்துலேயும் புராணங்கள் பார்த்துட்டோம், இலக்கியங்கள் பார்த்துட்டோம், கோயில் கட்டுமானத்தில் பார்த்துட்டோம். ஆகமத்துலேயும் ஒரு 3 ஆகமங்களில் சப்தமாதர் பற்றி பேசப்படுகிறது. ஸோ இந்த சப்தமாதர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு அன்னையர் எழுவர் கொண்ட ஒரு தொகுப்பு ஒரு வெறும் அவர் சொன்ன மாதிரி ஒரு சக்தி தான் அது பலவாக மாறி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி சக்தியாக மாறி ஒரு பொதுவான நோக்கத்தை, அதாவது பகவான் சொல்கிற மாதிரி உலகத்தில் எப்பெல்லாம் அதர்மம் தலை தொங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் ஏதேனும் ஒரு வடிவம் எடுப்பேன் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற மாதிரி எங்கெல்லாம் அநியாயம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த அநியாயத்தின் தன்மைக்கேற்ப அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ, என்ன மாதிரி எனர்ஜி தேவையோ அந்த எனர்ஜியை அங்கே கொடுத்து அந்த அநியாயத்தை மாற்றி வாழ்வின் மேம்பாட்டிற்கு பயன்படக்கூடிய சக்தியின் வடிவங்களாகவே ஆரம்ப காலம் முதல் இன்று வரை இந்த அன்னையர் எழுவர் பார்க்கப்பட்டுள்ளனர். அந்த விதத்தில் தொன்று தொட்ட காலம் முதல் இன்று வரை மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் அற்புதமான இந்த 7 தெய்வத்தின் தொகுதியை, குறிப்பாக திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள திருநெடுங்கலத்தின் சப்த மாதர்கள் இவர்கள். இந்த சப்த மாதர்கள், இப்போ அன்னையர் எழுவர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம், சப்த மாதர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம், இந்தியா பூரா சப்த மாதர்கள் யூஸ் பண்ணுறோம். அந்த சப்த மாதர்கள் தான் இவர்களா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கும் கல்வெட்டு உதவிக்கு வருது. திருச்சி பக்கத்தில் ஆலம்பாக்கம்னு ஒரு ஊர் உண்டு. அந்த ஆலம்பாக்கத்தில் அன்னையர் எழுவருக்காக முதலில் ஒரு தனி ஆலயம் அமைக்கப்பட்டு அந்த கோவிலில் உள்ள 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு அந்த அன்னையர் எழுவரை சப்த மாதர்கள் அப்படின்னே அந்த கல்வெட்டிலேயே வருது. ஸோ சப்த மாதர்களுக்கான தனி ஆலயம் இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இங்கேருந்து போகும்பொழுது இந்த கல்லணை ரோட்டில் போனீங்கன்னா, அங்கேருந்து லால்குடி ரோட்டில் நீங்கள் திரும்பினீங்கன்னா லால்குடிக்கு முந்தி ஆலம்பாக்கம்னு ஒன்று வரும். இன்றைக்கும் நல்ல நிலைமையில் ஒரிஜினல் டெம்பிளாக அந்த 2 கோயிலும் இருக்குது. வாய்ப்புள்ளவர்கள் அந்த கோயிலுக்கு போய் அந்த சல்லியம்மன் கோயில் அந்த கல்வெட்டையும் பார்க்கலாம். ஸோ கல்வெட்டிலேயே 9ஆம் நூற்றாண்டில் சப்தமாதர்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வர்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ மிகவும் அற்புதமான இந்த ஒரு காலை பொழுதில் உங்களுடன் சப்தமாதர்கள் என்ற தலைப்பில் சற்று சிந்திக்க கிடைத்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.